நம்ம இன்னைக்கு மைனர் இன்புட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆனியன் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டீங்க. அதாவது இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்த யூஸ் பண்ணலாங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேங்க. நம்ம இது அதிகமாக எதுக்காக கொடுத்துட்ருக்குன்னா, நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஆனியனை முழுசாவோ அல்லது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணுறவோ நிறைய பேர் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கஸ்டமரே எனக்கு வந்து பவுடராக மாற்றி கொடுக்க முடியுங்களா, என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வெங்காயம் பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே போய் சாப்பிடாம போயிடுவாங்களோன்னு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குதுன்னு சொன்னதுனால சரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி வீடியோவும் போட ஆரம்பித்தோங்க. இப்போ எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆனியன் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே இந்த ஆனியன் பவுடரை யூஸ் பண்ணலாங்க. வெங்காய சட்னி பண்ணுவோம் இல்லைங்க, வெறும் தக்காளி இந்த ஆனியன் பவுடரை வச்சு நீங்கள் சட்னியை அரைச்சி தாளித்து விடலாம். பருப்பு ரசம் பொரியலெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிற போதுமே இந்த பவுடரை நீங்கள் ஆனியன் பருவம் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய சூப்பெல்லாம் குடிக்கிறோம்லங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ரையாக எதாவது சாப்பிட்ற போது ஆனியன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல எல்லாமே இது நீங்கள் ஆனியன் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் மைனர் இன்புட்ஸை கான்டாக்ட் பண்ணி இந்த ஆனியன் பவுடர் வாங்கிக்கலாங்க. நாங்கள் ஹோல்சேலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ரீட்டெயிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க, ஒயிட் லேபிளிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறாங்க மைனர் இன்புட்ஸ் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.